போகிற பாதையில் கட்டையை போகும்போது இல்லை, திரும்பி வரும்போது ஏதோ ஒரு பார்த்து ஏதோ ஒரு நாதாரி கட்டையை தூக்கி போட்டு போயிருக்கான். ஏன் இப்படி பண்ணுறாங்க? நீங்கள் கொமெண்டில் போடுவீங்க, போட்டவன் வெள்ளைக்காரன், அவனுக்கு தமிழ் தெரியாது, நீங்கள் தமிழில் சொல்கிறீங்க. பட் நம்ம ஊரில் எந்த ஊர்லேயும் இப்படியா நாக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா? கட்டையை இழுத்து விட்ட கட்டை பொம்மனுக்கு அங்கேயும் போட்டுருக்காங்களா? கட்டை நான் தூக்குறேன், பிடிச்சிக்கோ. இல்லை அது ஈஸி, சின்ன கட்டை பிடிங்க. நீங்கள் ஒரு கட்டை எடுத்தால் நான் இன்னொரு கட்டை எடுப்பேன் என்றதை நான் கட்டையாக சொல்லிக்கோங்க. நீங்க எடுத்த கட்டை பெரிய கட்டை, நான் எடுத்து போடுற கட்டை குட்டி கட்டை. ஏய் மூவியா? ஓ மை காட், போகும்போது இல்லை, இப்போதானே நம்ம போனோம். ஆமா, இதெல்லாம் போனோம். சமூக சேவை செய்யுங்க மக்களே. இப்படி சமூகத்துக்கு பிரச்சனை பண்ணாதீங்க. இதை பண்ணின எந்த நாயா இருந்தாலும் இரவு டாக்கில் வந்திருந்தா வீல் சேரில் லைட் இல்லாமல் கட்டை மேலே பட்டு தொகுதியும் விழுந்திருப்பேன். ஆட்களுங்களுக்கு என்ன ஒரு சந்தோஷம் இதில். இப்படித்தான் ஒரு நாள் 3 வருஷத்துக்கு முதல் வீல் சேரில் ஃபாஸ்ட்டாக போகிறேன். இப்படி ஒரு மரம் குறுக்கால ஜஸ்ட் ஒரு செகண்டுக்குள்ளே பார்த்து வீல் சேரை திருப்பினான். எல்லாட்டும் எங்கேயாவது போய் அப்படியே மோதி இருப்பேன். ஸோ நாங்கள் 2 பேரும் இந்த கட்டை தூக்கி போட்டதால் இந்தியாவில் எங்கள் 2 பேரையும் கட்டப்பொம்மன் என்று கூப்பிடுவாங்க. கட்டை தூக்கி பொம்மன், சமூக சேவர்கள்.